நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ரேஷன் கடை அரிசியில் எப்படி நல்லா பஞ்சு போல் இட்லி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் பாருங்கள், ஒரு டம்ளரில் தான் இந்த அரிசி எடுக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு காப்பிடி உலக்கு இருந்தாலும் அதில் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் எந்த டம்ளரோ இல்லை உலக்க வச்சு எடுக்கிறீங்களோ படியோ, அந்த இதில் வந்து ஒரு 4 டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் படியில் எடுத்தீங்கன்னா 4 டம்ளர்கிட்ட எடுத்துக்கோங்க. தலை தட்டிட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ரேஷன் கடை அரிசியை போட்டு செய்கிறதுனால செய்யலாம். இல்லை தோசை நீங்கள் செய்ய போகிறீங்க, இட்லி தோசை ரெண்டுமே சேர்த்து செய்ய போகிறீங்கன்னா ஒரு உலக்கு வந்துட்டு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இதுவும் ரேஷன் கடை அரிசி தான். நான் வந்து இதே டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து நான் பச்சரிசி எடுத்துக்கிறேன். இதே டம்ளரில் அதே உளுந்து வந்து எடுத்துக்கோங்க. இதே ஒரு டம்ளரில் நான் வந்து உளுந்து எடுத்துக்கிட்டேன். வெந்தயம் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் தேவைன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நீங்கள் வெந்தயம் சேர்த்திங்கன்னா தோசை வந்து நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் நான் ஒரு 1/2 ஸ்பூன்கிட்ட வெந்தயம் எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க எப்படி கழுவுறதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், நான் பச்சரிசியும் புழுங்கலரிசியும் சேர்த்தாப்புல தான் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிருங்க. அப்புறம் நிறைய ஊற்றி களைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அப்புறம் நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள தூசி இதெல்லாமே போயிடும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதே போலயே நம்ம உளுந்துலையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு ரெண்டையுமே கழுவி எடுத்துடலாம். இந்த மட்டும் நல்லா 2 கையும் வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள அந்த டஸ்ட்டு, இந்த நெல் இதெல்லாமே நல்லா மேலே வந்து வந்துடும். நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி பிசைஞ்சு கழுவிடுங்க. அதில் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு பிசைய நல்ல வாட்டமாக இருக்கும். பாருங்கள், 4 மணி நேரம் வந்து நான் ஊற வச்சிட்டேன். நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெள்ளையாக வந்திருக்குன்னு. இப்போ வந்து இந்த தண்ணியை வந்துட்டு ஒரு வாட்டி நல்லா களைஞ்சிட்டு தண்ணியை வந்துட்டு ஊற்றிட்டு அரைச்சிடலாம். இப்போ கிரைண்டர் ஆன் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ வந்து நல்லாவே அரைச்சிருச்சு. பாருங்கள், கொஞ்சம் நெருன்னு இருக்கணும். ரொம்ப சாஃப்டாக அரைச்சிங்கன்னா இட்லி வந்து ஒரு மாதிரி களி மாதிரி ஆயிரும், இல்லைன்னா கல்லாயிடும், நல்லாவே இருக்காது. இது மாதிரி கொஞ்சம் நெருன்னு அரைச்சிக்கோங்க. நீங்கள் ரவையை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நெருன்னு இருக்கணும். அந்த மாதிரி பத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மாவு அள்ளிடலாம். அரிசி அள்ளியாச்சு. நான் இதே இதில் உளுந்து போட்டு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த மேலே வந்து இந்த மாதிரி உளுந்து வந்துகிட்டே இருக்கும். இது வந்து தள்ளி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெள்ளையாக வந்திருக்குன்னு. இப்போ இது கூடயே உளுந்து மாவே அள்ளிடலாம். இப்போ உளுந்து மாவே அள்ளி அரிசி மாவு கூடயே சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ வந்து 2 அரிசி மாவு வந்து கீழே இருக்குது, உளுந்து மாவு மேலே இருக்குது. ரெண்டும் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா கரைச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா ரெண்டையும் சேர்த்து நல்லா கரைச்சிடணும். உப்பு வந்து இதில் போடாதீங்க. வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி, நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ மாவு அதுக்கேற்ற மாதிரி வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை மட்டும் உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நாளைக்கு நம்மளுக்கு தேவையான மாவு மட்டும் நான் எடுத்து கரைச்சிக்க போகிறேன். பாருங்கள், இதில் மட்டும் நீங்கள் நான் வந்து இட்லி சுடுறதுக்காக வந்து தனியாக நான் வந்து உப்பு போட்டு வந்து கரைச்சி வைக்கிறேன். நீங்கள் வந்து 8 மணி நேரம் கழித்து வந்து இங்கே இட்லி ஊற்றுனீங்கன்னா நல்லா கரெக்டாக பொங்கி நல்லா வந்துடும். இதில் நான் நல்லா உப்பு போட்டு கரைச்சி வச்சிட்டேன். இதை வந்து நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம 2 நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த உப்பு போடாமல் இது வந்து கரைச்ச மாவு இதை வந்து நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட்டிங்கன்னா 2 நாளைக்கு அப்படியே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேவைன்னா இட்லி ஊற்றிக்கலாம், தோசை ஊற்றிக்கலாம். நீங்கள் இதை உங்களுக்கு தேவைப்படுற போது வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துறாதீங்க. தண்ணி ஊற்றாமல் தான் நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து மூடி இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன். பாருங்கள், இட்லி மாவு நல்லாவே பொங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இட்லி ஊற்ற போகிறோம். வந்து நான் வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன். இதில் வந்துட்டு இப்போ வந்து எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் போல் எண்ணெய் தடவிடலாம். இப்போ வந்து ஊற்றிடலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதி வந்துடணும். அப்போ தான் வைக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா ஆவிலாம் போய் சாஃப்டாக வரும். இப்போ வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ நல்லா உப்பி சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்கள் லைட்டாக கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி அமுக்குனீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வரும். அப்போ வந்து எடுத்துடலாம். நான் விசில் எதுவுமே வைக்கல, சும்மா தான் மூடி தான் வச்சுருந்தேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. ரேஷன் கடையில் செஞ்ச அரிசியில் செஞ்ச மாதிரியே இல்லை, எவ்வளோ நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை முழுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி.